ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி தக்காளி குழம்பு வைக்க போகிறோம். இது தக்காளி கெட்டி குழம்பு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். 3 நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி பழம் 4 பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. நல்லா வதக்கிறதுக்கு வசதியாக நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு 15 பூண்டு எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கறி லீவ்ஸ் கொஞ்சம். தாளிக்கிறதுக்கு ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தக்காளி பழத்தோடைய புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் உரப்பு சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை. இது நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ 1/4 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ஆயில் ஊற்றி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். துவரம்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்குவோம். கடைசியாக ஜீரகத்தை போடுவோம். இப்போ ஜீரகம். கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். போதும், அடுப்பு அமர்த்திட்டேன். இதை அரைச்சிருவோம் மிக்சியில். இப்போ இதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிடுவோம். நம்ம வறுத்ததை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இப்போ தக்காளி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ பெருங்காயம் 1 சிட்டிகை, பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். நீங்கள் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி தூளை போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும், நல்லா கலர் கொடுக்கும், பச்சை வாடை இருக்காது. இப்போ தக்காளி பழம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். இந்த தக்காளி பழம் நல்லா மசியணும். அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சட்னி டேஸ்ட்டில் வந்துடும். அதனால் அரைச்சி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வதக்கும்போது கொஞ்சம் கடிபடும் போது ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சுருவோம். இந்த தக்காளி மசிகிற வரைக்கும். இடையில 2 தடவை கிண்டி விட்டுக்குங்க, தூர்லையும் பிடிச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் மேலே மிதக்குது பாருங்கள். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடத்தான் வேணும் தக்காளி குழம்புக்கு. இப்போ நம்ம அரைச்ச பொடி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். இந்த பொடி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கெட்டியாக வந்துடும். உப்பு பத்தல, கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்குவோம்.
நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம வறுத்து நுணுக்கி போட்ட பொடியோட ஃப்ளேவர் சூப்பராக வருது. நல்லா கெட்டியாயிடுச்சு. நமக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் புளிப்பு உரைப்பு அதிகமாக எப்போவுமே இருக்கிற புளிக்குழம்புல நம்ம வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் அந்த சுவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நல்லாயிருக்கும். அதனால் வெல்லம் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு போடுவோம். வெல்லம் போட்டிங்கன்னா 3 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். வெல்லம் போட இஷ்டப்படலைன்னா தேங்காய் பால், நல்ல கெட்டியான பால் இறக்க போகையில் ஒரு 1/4 கப்பு மட்டும் ஒரு 100 ml கெட்டியாக ஊற்றி உடனே அடுப்பு அமர்த்திடணும். அது ஸ்டோர் பண்ண முடியாது. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்தில் ஊற்றி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் இந்த தக்காளி குழம்பு ஊற்றி அப்பளம் அல்லது வத்தல் பொரித்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.